பீடங்களையும் ஞாசம் செய்ய வேண்டிய இடங்களையும் நாம் இங்கே சிந்திப்போம். காமரூபம் தலை, வாரணாசி முகம், நேபாளம் வலக்கண், பவுண்டிராவர்த்தனம் இடக்கண், புரஸ்திர காஷ்மீரம் வலக்காது, கன்யாகுப்ஜம் இடக்காது, பூர்ணச்சைலம் வலது மூக்குத்துளை, அற்புத சைலம் இடது மூக்குத்துளை, ஆம்ராதகேஸ்வரம் வலது மென்னி, ஏகாம்பரம் இடது மென்னி, த்ரோதஸ் மேலுதடு, காமகோட்டி கீழுதடு, கைலாசம் மேல் பல்வரிசை, பிருகுநகரம் கீழ் பல்வரிசை, கேதாரம் நாக்கின் நுனி, சந்திர புஷ்கரணி முன்கழுத்து, ஸ்ரீபுரம் வலது புஜம், ஓம்காரம் வலது முழங்கை, ஜாலந்திரம் வலது மணிக்கட்டு, மாளவம் வலது கைவிரலின் அடிப்பகுதி, புலாந்தகம் வலது கைவிரலின் நுனிப்பகுதி, தேவிகோடம் இடது புஜம், கோகர்ணம் இடது முழங்கை, மாருதேஸ்வரம் இடது மணிக்கட்டு, அட்டகாசம் இடது கை விரலின் அடிப்பகுதி, விரஜா இடது கை விரலின் நுனிப்பகுதி, ராஜகேகம் வலது தொடை, மகாபதம் வலது முழங்கால், கோலபுரம் வலது கணுக்கால், ஏலாபுரம் வலது கால் விரலின் அடிப்பகுதி, காளேஸ்வரம் வலது கால் விரலின் நுனிப்பகுதி, ஜெயந்திகா இடது தொடை, உஜ்ஜயினி இடது முழங்கால், சித்ரா இடது கணுக்கால், க்ஷீரிகா இடது கால்விரலின் அடிப்பகுதி, ஹஸ்தினாபுரம் இடது கால்விரலின் நுனிப்பகுதி, உட்டீசம் வலது விலா, பிரயாகம் இடது விலா, சஷ்டீசம் முதுகு, மாயாபுரி தொப்புள், ஜலேசம் வயிறு, மலயம் இதயம், ஸ்ரீசைலம் வலது தோள், மேரு கழுத்தின் பின்புறம், கிரிவரம் இடது தோள், மகேந்திரம் இதயம் முதல் வலது கைவிரலின் நுனிவரை, வாமனம் இதயம் முதல் இடது கைவிரலின் நுனிவரை, கிரண்யபுரம் இதயம் முதல் வலது கால்விரல் வரை, மகாலட்சுமிபுரம் இதயம் முதல் இடது கால்விரல் வரை, ஓட்யானம் இதயம் முதல் குறிவரை, சாயாச்சத்திரம் இதயம் முதல் தலைவரை. நம்மால் இயன்றால் சக்தி பீடங்களுக்கு சென்று நேரில் தரிசித்து வரலாம். நேரில் செல்ல இயலாதவர்கள் அவற்றை தியானித்து தேவியின் திருவருளை பெறலாகும். 834ஆம் நாமம்.